மேஷராசிக்காரர்கள் மேஷராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் 12ஆம் தேதியிலிருந்து குருமங்கல யோகம் என்கின்ற ராசிநாதன் சுபத்துவத்தை அடையக்கூடிய ஒரு மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் ஆரம்பிக்குது. இந்த யோக பலன் ஒரு மிகப்பெரிய யோக அமைப்பாகவே கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதம் முழுவதுமே 12ஆம் தேதிக்கு பிறகு இந்த மாதம் முழுவதுமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்கள் எல்லாருக்குமே உண்டு. ஆகவே சிறப்பான மாதமாகவே இந்த மாதம் இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல குருமங்கல யோகம் ஏற்படுகிறது. 11ஆம் இடத்துல சனி வலுத்து இருக்கிறார். 6-12ஆம் இடங்களில் ராகு கேதுக்கள் இருக்கிறது. மேஷராசிக்காரர்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இல்லைன்றதை காட்டுது. நல்லா தான் இருக்கிறீங்க மேஷராசிக்காரங்க. 2015, 16, 17 அஷ்டம சனியின் காலங்களில் உடம்பு சிலிர்த்து போகக்கூடிய அளவிற்கு கடுமையான கெடுபலன்களை மேஷராசிக்காரர்கள் சந்தித்தீர்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, அதாவது தசாபக்தி அமைப்புகளில் கடுமையான 6-8 பலன்கள் நடக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு சோதனைகள் இருக்கும். பெரிய அளவுலலாம் இப்போதைக்கு மேஷராசிக்காரங்களுக்கு சோதனைகள் கிடையாதுங்க. அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலன்கள்லாம் நடக்காது. 12ஆம் தேதிக்கு பிறகு பணம் வரும், எண்ணங்கள் பலிக்கும், வேலை அமைப்புகள் நன்றாக இருக்கும், திருமணம் போன்ற அமைப்புகளில் இது வரைக்குமே இல்லாத விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அதை விட இன்னொன்று சொல்லிடலாம், காதல் பலிக்கும். இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே காதல் வரக்கூடிய சூழல்கள் இருக்குது. அந்த காதல் பலிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஆகவே எல்லா அமைப்புகள்லையும் அவரவருடைய வயதிற்கேற்றாற்படி சொல்லிடுவேன். ஆகவே மேஷராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒன்று தாங்க இப்போதைக்கு நடக்குது. ஒரு மாதத்தின் பிற்பகுதியில் 20ஆம் தேதிக்கு பிறகுதெல்லாம் ஒரு நிம்மதியான ஒரு அமைப்புகள், வெளியே போயிட்டு வரக்கூடிய ஒரு நல்ல பயண அமைப்புகள், வேலையில் அரசு வேலை போன்ற அமைப்புகள் இது வரைக்கும் கிடைக்காத நல்ல அமைப்புகள், சகோதர ஒற்றுமைகள் இருக்கக்கூடிய சூழல், ஒரு சிகப்பு நிற கட்டிடம்னு சொல்லப்படக்கூடிய காவல்துறை, இது கோர்ட்டு போன்ற அமைப்புகளில் ஏறி இறங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் சுமூகமான நல்ல விதமான தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே அப்படி ஒன்றும் பெரிய கெடுபலன்கள் எதுவுமே மேஷராசிக்கு இல்லை. அதற்கு மாறாக நற்பலன்கள் தான் இருக்கும். வியாபார பெருமக்கள், தொழில் செய்யக்கூடியவர்கள், குறிப்பாக விவசாயம் செய்யக்கூடியவர்கள், சிறு குறு தொழில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு எந்திரத்தை மட்டும் வச்சு, ஒரு வண்டியை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரு தறியை மட்டும் வச்சுருக்கிறேன், ஒரே ஒரு 10க்கு 10 சின்ன கடையில் தொழில் பண்ணுறேன், இந்த மாதிரியான அத்தனை அமைப்புகளிலும் மிகப்பெரிய நல்ல மேன்மைகளை தரக்கூடிய நிலைமையில தான் 2024 ஜூலை மாதம் மேஷராசிக்காரர்களுக்கு அமைகிறது. தொட்டது துலங்கும், மனசு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், குடும்பத்திலேயும் கொஞ்சம் அமைதி இருக்கும். குறிப்பாக பெண்களுக்கு இதுவரைக்கும் கணவர், குழந்தைகள் போன்றவர்களிடம் இருந்து வந்த ஒரு கலக்கங்கள் விலகக்கூடிய தன்மையிலான மேஷராசிக்காரர்களுக்கு அருமையான நற்பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இப்போது இந்த 2024 ஜூலை மாதம் பிறக்க போகுது.